வின்ஃபாஸ்ட்டில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வின்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் இருக்குல்ல, அதுதான் முதல்ல வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட நீட்சியாகத்தான் VF7, VF6 என்ற 2 மாடல்களை இன்னைக்கு இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது VF6 இது. ஸோ VF7க்கு ஒரு படி கீழே. பட் இது எதற்கெல்லாம் போட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தோன்னு வச்சுங்களேன், டாடா கர்வ் EV, கிரெட்டா EV, மஹிந்திரா ZS EV போன்ற கார்களுக்கு போட்டியாக இந்த கார்கள்லாம் களமாடக்கூடிய ஒரு EV மார்க்கெட்டில் தான் இந்த VF6 வந்து நிற்குது. இந்த காரினுடைய பலம் என்ன? பொதுவாக ஒரு பெரிய கார்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நிறைய கார்கள் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கூட மார்க்கெட்டில் இருக்குது. நிரூபிக்கப்பட்ட கார்கள் அது. இருந்தாலும் கூட அந்த காரை பார்க்கும்போது பார்த்து சலிச்சிடுச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் இந்த VF6 இருக்குல்ல, இந்த வின்ஃபாஸ்ட் என்பதே புதிய கம்பெனி என்பதாலையும், இந்த VF6 என்ற புத்தம் புதிய மாடல்ன்றதுனாலும் சரியும், இதோடைய ஸ்டாண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதோடைய மாடலிங்காக இருந்தாலும் சரி, இதோடைய டிசைனாக இருந்தாலும் சரி, எல்லாமே புதுசாக இருக்கனால ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்பீல் வந்து இது வாடிக்கையாளருக்கு கொடுக்கும். இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே சமயத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்திருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த GST வரிகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ மின்சார வாகனங்களுக்கு எதுவும் கம்மியாகலை. ஏற்கனவே 5% தான் இருந்தது, இப்போ 5% தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட காம்பனன்ட் ப்ரைஸ் எல்லாம் கம்மியானதுனால இந்த காரை உற்பத்தி செய்ய தேவையான மூலப்பொருட்கள் இருக்குல்ல, அதோட விலை பெரும்பாலான அளவு குறைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது என்னதான் வியட்நாம் கம்பெனியாக இருந்தாலும் கூட ஒரு 19-20% உதிரி பாகங்கள் என்பது இந்தியாவில் தெரிவிக்கப்படுது. அதனால இந்த காரோட விலை வந்து ரொம்ப காம்படிட்டிவாக வைக்கிறதுக்கு உதவியே செஞ்சிருக்கு. அதாவது எனக்கு 16 lakhsலேயே இந்த காரை கொடுத்துருக்காங்க. இதோடைய 3 வேரியண்ட் இருக்குது. பஞ்சபூதங்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சு இவங்க வந்து ஸ்கை, எர்த் அப்படின்லாம் பேர் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட இதனுடைய ஹை எண்ட் வேரியண்ட் இருக்குல்ல, அதுவே வந்து 18.50, அதாவது 18.5 லட்சம் தான் அது. ஸோ ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸ் பாயிண்டில் தான் இந்த கார் இன்று விற்பனைக்குன்றதோட போட்டிக்கு வந்திருக்குதுன்னு சொல்ல முடியும். இது தீபாவளி போல பண்டிகைகள் அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ அதனால் இது பண்டிகை காலம், நிறைய பேர் கார் வாங்கக்கூடிய காலம், இது ஒரு கார் காலம். இந்த கார் காலத்தில் இந்த வின்ஃபாஸ்ட் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நிறைய பொருள் வைத்திருப்பவர்கள், நிறைய வசதி படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கை காலெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய நகையெல்லாம் மாட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் வெளியே வருவாங்க. அதே போல் நிறைய அறிவு இருக்கவங்களும் நிறைய பேச மாட்டாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் கூட ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த காரோட திறன் என்னன்றதை சொல்வதற்கு முன்னாடி ஏன் இது மினிமலிஸ்டிக்காக இருக்குது, மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் ஏன் இது ரொம்ப அப்பீலிங்காக இருக்குதுன்னு நான் பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த LED லைட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ராஜஸ்தான்லலாம் ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு முறுக்கு மீசை வச்சுருப்பாங்கல்ல, அந்த முறுக்கு மீசையை ஞாபகப்படுத்துறதுல ரொம்ப தின்னாக தான் வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த சுருட்டு மீசையாக வச்சுருப்பாங்க. அந்த மீசையை போல தான் இந்த ஆக்சுவலாக இந்த LED DRL இருக்கிறத பார்க்குறோம். இந்த 2 மீசையும் வந்து இணையும் இடம் இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவலாக வின்ஃபாஸ்டருடைய லோகோ. இது இந்தியாவுக்கு புதியது, வியட்நாமுடைய கம்பெனி. இதனால் தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கப்படுது, தூத்துக்குடியில் தான் தயாரிக்கப்படுது. சரி, அதுக்கு அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு நான் பார்த்தோன்னு வச்சுக்கினேன், இதனுடைய ஏர்டாமையும் இந்த பம்பரையும் தான் சொல்லணும். இது ரொம்ப கருப்பு வண்ணத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறத நான் பார்க்குறோம். இதுதான் இந்த காருக்கு ஒரு SUV லுக்கு கொடுக்குது. இந்த காருடைய பக்கவாட்டு தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எகைன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது ஆக்சுவலாக 18 இன்ச்சுக்கு இந்த அலாவில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வீல் ஆர்ச் இருக்குல்ல, இது இந்த காருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறத நான் பார்க்குறோம். பாடி கலர்லேயே ஆக்சுவலாக இந்த ORVM கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது. இது 360 டிகிரி கேமரா. இது ஆக்சுவலாக இது போல் 4 பக்கம் 4 கேமரா இருக்கிறதுனால தான் என்னோட தொடுதிரையில், அதாவது 12.9 இன்ச்சு இருக்கக்கூடிய தொடுதிரையில் இந்த காரை சுற்றி இருக்கக்கூடிய காட்சிகள் அங்கே புலப்படுறதை நாம் பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக இங்கே ஆக்சுவலாக ஃப்ரெஷ் டோர் கொடுக்கப்படவில்லை. இங்கே இது போல் ஒரு பாடி கலரில் தான் இந்த டோர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே நம்ம கவரக்கூடிய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து குரோம் எலிமெண்ட்ஸ் நிறையா இங்கே விளையாடுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம VF7ல் இது மாதிரியான இந்த ரூஃப் ரெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக கருப்பு நிறத்தில் பார்த்தோம். இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு குரோம்லேயே கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் தான், தாராளமான பிளாஸ்டிக் கிளாடிங் இது. ஸோ நானும் SUV தான் சொல்கிற மாதிரி இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப அகலமாகவும் ரொம்ப பளிச்சுன்ட்டு இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இந்திய சாலைகளில் இது போல் ஒரு காரை இதற்கு முன்னும் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு யூனிக்கான தனித்தன்மை கொண்ட ஒரு காராக இது திகழ்வதை நான் பார்க்குறோம். குறிப்பாக என்னுடைய பின்புறம் இருக்குல்ல, இந்த கார் எவ்வளோ தூரத்துலேருந்து போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இது வின்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும், இனம் கண்டு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இது ரொம்ப தனித்தன்மையோடு இருக்கிறத பார்க்குறோம். தனித்தன்மையோடு இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, ஏன் விண்ட்ஷீல்டு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குன்னு தெரியல. ஸோ இது ஆக்சுவலாக
காருடைய உள்ளே இருந்து ஆக்சுவலாக பின்புறம் பார்க்கணும்னு வச்சுங்களேன், அப்போ இது இடையூறாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதில் 360 டிகிரி கேமரா இருக்கிறதுனால நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும்னா கூட நம்ம அந்த தொடுதிரையிலேயே நம்ம பார்த்துக்க போகிறோம். பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப சின்னதாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். சரி, இந்த காரினுடைய அடுத்த அடையாளம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் லைட்டு தான். இந்த கனெக்டிங் லைட் பார் இருக்குல்ல, இதுவும் ஆக்சுவலாக காருடைய முன்புறத்தில் எப்படி வந்து ஒரு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ராஜ வம்சத்தில் ஒரு முறுக்கி மீசை, ஒரு பென்சிலில் கீழ்ச்ச மாதிரி ஒரு மீசை வச்சுருப்பாங்கல்ல, அது போல் ஒரு மீசையாக தான் இந்த கனெக்டிங் லைட்ஸ் இருக்கிறதே பார்க்குறோம். ஆனால் இது சிகப்பு வண்ணத்தில் இருக்குது. இரவு நேரத்தில் அது ஒளிரும் போது தெரியும். இந்த மீசை இணையக்கூடிய இடம் என்பது வந்து இந்த வின்ஃபாஸ்டுடைய லோகோ இடம்பெற்றிருக்கக்கூடிய இடமாக இருப்பதையும் நீங்கள் பார்க்குறோம். இந்த VF6 என்பது தான் இந்த மாடலுடைய பெயர் என்பதால் VF6 என்ற எழுத்துக்களும் இந்த ஒரு லட்சணையாக இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். காருடைய பின்புறத்திலையும் தாராளமாக இந்த பிளாஸ்டிக் பேடிங் இருக்குது. ஸோ நானும் எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. சரி, இப்போ இந்த காரினுடைய பூட்ல எந்த அளவுக்கு கொள்ளளவு இருக்குன்னு நான் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த அளவுக்கு இது வந்து தாராளமாக இருக்கும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கல. மிக தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கிறத இங்கே நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இங்கே 40-60 வந்து இந்த பின்புறம் இருக்கக்கூடிய இந்த சீட்டை நம்ம மடக்கி கொள்ளவும் முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பேர் வீல்லாம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஸோ அதுக்கு பதிலாக பஞ்சர் கிட் தான் கொடுத்துருக்காங்க. VF6 உள் அலங்காரம் இந்த ஆக்சுவலாக ஒரு வீகன் லெதரில் இந்த காருடைய உள் அலங்காரத்தை செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக என்னுடைய ஸ்டேரிங்காக இருந்தாலும் சரி, என்னுடைய டேஷ்போர்டாக இருந்தாலும் சரி, இந்த டோர் பேடாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஆம்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உட்காந்து இருக்கக்கூடிய சீட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வீகன் லெதரில் இருக்குது. சீட்டுன்ற சொல்லலாம் இன்னொரு விஷயமே சொல்லணும். இது எல்லாமே வந்து ஒரு வென்டிலேட்டட் சீட்ஸ். இது வென்டிலேட்டட் சீட்ஸ் என்பதால் ஒரு வெயில் காலங்களில் ஒரு குளிர்ச்சியான காற்றை இது கொடுக்கும். அது வந்து இதமாகவும் இருக்கும். அடுத்ததாக இங்கே வந்து ஆக்சுவலாக 2 zone AC இருக்கிறதுனால டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க குளிர்ச்சியான காற்றை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய இந்த தொடுதிரை என்பது டிரைவரை நோக்கி குவிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குது. இந்த காரில் சில விஷயங்கள் இல்லைன்னு நீங்கள் பார்ப்பீங்க. என்ன விஷயங்கள்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியர் நாப் இருக்கும், அந்த கியர் நாபும் கிடையாது. ஸோ இங்கே ஏசி வெண்டெல்லாம் இருக்கும், ஏசி வெண்ட்டும் இல்லை. ஸோ ஏசி வெண்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கியர் நாப். ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்து நம்ம காரை வந்து எந்த கியரில் ஓட்டணும், அதாவது டிரைவ் மோடில் வச்சு ஓட்டணுமா, ரிவர்ஸ் மோடா, இல்லை நியூட்ரலா, இல்லை பார்க்கிங்கான்ற மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்க முடியும். சரி, அப்படின்னா ஏசி கண்ட்ரோல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், ஏசி கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஏசி கண்ட்ரோல் நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும். இன்ஃபேக்ட் வந்து இது டிரைவருக்கு பக்கத்தில் இருப்பவும் ஆக்சுவலாக 2 zone AC கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் அதை நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். நம்ம VF7 பார்த்த மாதிரி இந்த VF6 இருக்குல்ல, இதுக்கு வந்து இந்த பெசில்லெஸ், அதாவது ஒரு ரிம்மே இல்லாத ஒரு ஓஆர்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரீமியமான லுக்கு இந்த காருக்கு கொடுக்கறத பார்க்குறோம். அதே போல் மிகப்பெரிய ஒரு கிளாஸ் ரூஃப் இருக்குது. இட்ஸ் பனோரமிக் சன்ரூஃப். இது அதுவும் நம்ம சன்ரூஃப்னு சொல்ல முடியாது, கிளாஸ் ரூஃப் தான் சொல்லணும், இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கார் வந்து ரொம்ப தாராளமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காருடைய சென்ட்ரல் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப மினிமலிஸ்டிக்காகவே இருக்குது. இங்கே 2 கப் ஹோல்டர் வைக்கிறது தான் இடம் இருக்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த தொடுதிரை இருக்கு இல்லையா, அந்த தொடுதிரையில் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விசை திருகு இங்கே இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட்டை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும். ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து ஒரு பவர் அவுட்புட் இருக்குது. அது மட்டும் கிடையாது, USB சார்ஜரும் இங்கே சீட்டை போட்டுக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியுது. இந்த காரினுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது 190 mm. பொதுவாக 190 mm அளவுக்கு ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குன்னும் போது நம்ம காலை வந்து எப்படி வைக்கிறதுன்றதுல ஒரு நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, குறிப்பாக பேட்டரியும் கீழே இருக்கிறதுனால நம்ம காலை வந்து எந்த அளவுக்கு தொங்க விட்டு உட்கார முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சாய முடியுதுன்றதுனால நம்ம இந்த பக்கம் உட்கார முடியுது. அடுத்ததாக இந்த காலை நீட்டத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் நீட்டத்துக்கு போதுமான இடம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இங்கே பின் சீட்டில் இருக்கவங்களுக்காக இந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட்டும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இங்கேயும் பின் சீட்டில் இருக்கவங்க தங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு சீட்டை போர்ட் 2 இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பின் சீட்டில் ஆக்சுவலாக வந்து இங்கே 3 பேர் கூட உட்கார முடியும். இந்த 3 பேர் உட்காரத்துக்கு சௌகரியமாக இந்த 3 ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரீடிங் லைட்ஸ் இருக்கிறது நான் பார்க்க முடியுது. பட் சில பேப்பர்கள் வைக்கணும்னா இந்த முன் சீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூப் செய்யப்பட்ட இந்த சீட்டோடைய பின்புறத்துலையும் ஒரு பேப்பர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே மற்றபடி இங்கே ஆக்சுவலாக இடதுபுறமும் சரி வலதுபுறம் சரி ரொம்ப சௌகரியமான ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு
கிளாஸ் ரூஃபும் இருக்குது, பெரிய விண்ட்ஷீல்டும் இருக்குது. ஸோ அதனால் கார் வந்து ரொம்ப தாராளமான கார் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. இது BF7 அளவுக்கு வந்து ஒரு தாராளமான கார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு போதுமான அளவுக்கு இடவசதி உள்ள கார். பொதுவாக ஈவியில் வந்து அந்த அளவுக்கு போட்டிகள் இருக்காது. ஆனால் இந்த செக்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து போட்டிகள் நிறைந்த செக்மெண்ட் தான். ஏற்கனவே கிரெட்டா ஈவி ஒரு பக்கம் இருக்குது, BS6 மஹிந்திராவோட BS6 ஈவி இன்னொரு பக்கம் இருக்குது, டாட்டாவோட கர்வ் ஈவி இருக்குது. ஸோ நாலாவதாக இங்கே இருக்கக்கூடிய இந்த VF6 இந்த களத்துக்கு வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய விலை தான் என்னோடய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ மற்ற கார்களோட கடுமையாக போட்டி போடக்கூடிய அளவுக்கு தான் என்னுடைய காரோடைய ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. 16.29, அதாவது 16.30 லட்சத்திலேயே இந்த காரோடைய ஆரம்ப விலை என்பது இருக்கிறது. ஸோ இதனுடைய அதிக விலை கொண்ட வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 2 லட்சம் கொடுத்தா போதும் இதனுடைய ஹையர் வேரியண்ட்டை நம்ம வாங்கிட முடியும். ஸோ இந்த அளவுக்கு என்னுடைய ப்ரைஸ் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிறதுனால இது நிச்சயமாக வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஈஸியாக வெற்றி பெறுமாங்கிறது அந்த கேள்விக்குறிக்கு நிறைய புள்ளிகள் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது புத்தம் புதிய கார், இந்த கம்பெனியே புத்தம் புதியது. ஸோ இது வந்து அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் தான். ஏன் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் நிரூபிக்கப்படாத கார், இந்த கார் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பிளக்கேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களை இவங்க அறிவிச்சிருக்காங்க. முதல்ல வந்து இதனுடைய விற்பனை மையங்கள் நிறையா இருக்கணும். ஸோ 35 விற்பனை மையங்கள் இந்தியா முழுக்க இவங்க தெரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க சர்வீஸ் ஸ்டேஷனை ஈக்குவல் நம்பர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மை டிவிஎஸ் மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய பல அமைப்புகளோடையும் பல நிறுவனங்களோடையும் கைகோர்த்து அவர்களோடும் சேர்த்து இவங்க வந்து சர்வீஸை வழங்குறதுக்கு இருக்காங்க. யாருமே இது மட்டும் கொடுக்காத ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அதாவது 3 வருஷத்துக்கு, அதாவது ஜூலை 2028 வரையில் இந்த கார் இருக்குல்ல, நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாகவே வந்து சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்கே போய் சார்ஜ் பண்ணுறதுன்னா, ஸோ இவங்களுடைய வி கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வி குரூப் இருக்குல்ல, வென் குரூப் இருக்குல்ல, இவங்களுக்கு இன்னொரு அமைப்பு இருக்குது, இன்னொரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோடைய சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்கள் போய் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ தான் வர ஆரம்பித்திருக்கிறது. அது வந்து வந்த பிறகு தான் ஆக்சுவலாக வந்து என்னுடைய பலன் வந்து முழுமையாக இந்த வாடிக்கையாளர்களுக்கு போய் சேரும். சரி, ஒன்று. ரெண்டாவது, 10 வருடங்கள் வந்து இதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும், அதாவது பேட்டரியை பொறுத்த மட்டும் 10 வருடங்களும் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஃப்ரீயாக வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த காருக்குடைய அட்வான்டேஜ். இது ப்ளஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்கிறதுனால இந்த காரின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் இந்த கார் வெற்றி பெறுவதற்கான துருப்புச்சீட்டும் கூட.